என்ன தாயி? என்ன உள்ளியா விக்கிய? ஆமா வெங்காயம் வச்சிருக்கேன். வெங்காயம் பொடி வெங்காயம். வெள்ளைப்பூடு இருக்கா? வெள்ளைப்பூடு இருக்கு. அப்ப உங்க கொண்டாங்க பாப்போம் அப்படின்னு அவரை கூப்பிடுவா. சரி. வெங்காயம் எவ்வளவு, உள்ளி எவ்வளவு? சின்ன வெங்காயம் 3 கிலோ 100 ரூபாய், உள்ளி 1 கிலோ 150 ரூபாய். எதுக்கு அப்படி? பூண்டா? ஆமா. பூண்டுக்கு மட்டும் உங்க வண்டிக்கு சேர்த்து விலை கேட்கிறே. என்ன வண்டிக்கு சேர்த்தா? பிறவே பூண்டு 1 கிலோ 150 ரூபாய் தான் சொல்லியிருக்கேன். 150 ரூபான்னா நேத்து வந்த ஆளு 100 வாங்கிட்டு தான் வித்தாரு. ஓ 100 ரூபாய் சொன்னாரோ? நான் விடியா காலமே உங்களை கூப்பிட்டேன் பாரு. ஆமா அப்படிம்பா. அப்ப வார வியாபாரிய பூரா கூப்பிட்டு விலையத்தான் கேட்பா, ஆனா வாங்க மாட்டா. ஆமா. அவர் இவ சிக்கடிக்கத பாப்பாரு, கண்ணுல குத்திராத அப்படின்னு அவர் வண்டியை தூக்கிட்டு போயிருவாரு. மோரைய பார்த்தா நீ வெங்காயம் வாங்குவ. நீ விடியா காலமே கூப்பிட்டியாங்க வெக்கம் இல்லாம மூஞ்சி வந்து முடிச்ச பாரு. தலையை விரிச்சு போட்டு வந்த போதே நான் நினைச்சேனே. ஆமா தெரியும். இன்னைக்கு போன இடம் எனக்கு சொரணமா தான் இருக்கு. வியாபாரம் அவ்வளவுதான் அப்படின்னு அவர் பாட்டுக்கு போவாரு. அப்ப இந்த கூந்தல் காய்த வரைக்கும் சிக்கெடுத்து தெருவுல வீட்டுல பூரா பழக்கம் பேசி வீட்டுல ஒலை கொதிச்சு வத்தும் பூராத்தையும் வறந்து கூந்தல 2 ஆட்டுவா. அப்ப இப்ப உள்ள முடி எங்களுக்கு அவ்வளவுதான் இருக்கு. ஆமா. என் வீட்டுக்காரிக்கு அப்படி முடி வளரவே மாட்டேங்குது. சரிப்பா. அவளுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? அந்த ஷாம்பு போட்டா வளர்ந்துராதா? ஆமா. இல்ல இந்த ஷாம்பு போட்டா வளர்ந்துராதான்னு ஆசைப்பட்டா. ஆமா. ஆசைப்பட்டு என்கிட்ட கேட்டா. சரி. நான் 2-3 வகை ஷாம்பு வாங்கி கொடுத்தேன். குடுத்தியா? ஆமா. ஒரு 3 வருஷம் போட்டு பார்த்தா. முடி வளர்றதுக்கே வழி இல்ல. என்ன ஷாம்புலாம் கொடுத்த? ஆமா. சிக்ஸ் ஷாம்பு கொஞ்ச நாள் வாங்கி கொடுத்தேன். ஆமா. 1 வருஷம் போட்டா. ஆமா. சிக்கு போட்டு ஒரே சிக்கல் ஆயி போச்சு. ஆமா. முடி வளர்றதுக்கு வழி இல்ல. ஆமா. அதுக்கு அடுத்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஒரு 1 வருஷம் வாங்கி கொடுத்தேன். சரி. அதையும் போட்டா. ஆமா. அப்பவும் முடி வளரல. அப்புறம் சன்சில்க் வாங்கி கொடுத்தேன். சரி. அதையும் போட்டு பார்த்தா 1 வருஷம் அப்பவும் முடி வளரல. ஆமா. அப்பதான் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். என்னப்பா? இனிமே இவளுக்கு முடி வளராது. அப்படின்னு நேரா சலூன் கடைக்கு கூட்டு போனேன். ஆமா. கூட்டு போய் கிராப் வெட்டி விட்டேன். கரெக்ட். தாத்தா நீ கிராப் வெட்டி விட்டது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை விட ஒரு நல்ல யோசனை சொல்லுதேன் கேளு. நான் என் பொண்டாட்டிக்கு என்ன வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? என்ன மாப்பிள? எறும்பு பொடி வாங்கி கொடுத்தேன். என்ன பொடி? இப்ப என் பொண்டாட்டி மாதிரி எனக்கே தெரியல. எறும்பு பொடி வாங்கியா தலையில கட்டின? பேன் எல்லாம் செத்து போச்சுமா. பொடுகு இருந்துச்சு அதனால வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமா. எங்க கொண்டு சேர்க்க? ஆமா. பேசாம நீங்க 2 பேரும் நான் சொல்லுதை கேளுங்க. சொல்லுங்க. 10 ரூபாய் செலவு கிடையாது. ஆமா. ஓம் பொண்டாட்டியை நீ கூட்டிக்கிட்டு போ. ஓம் பொண்டாட்டியை நீ கூட்டிக்கிட்டு நல்ல நேரம். நேரா திருச்செந்தூருக்கு போய் ஆமா 2 பேருக்கு ஒரு மொட்டை அடிங்க. ஆமா. மாப்பிள என் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி, ஓம் பொண்டாட்டி என் பொண்டாட்டி, ஓம் பொண்டாட்டி என் பொண்டாட்டி. ஆமா. நம்ம 4 ஊரும் போய் நீங்க பேசுதே சரியில்லை. இல்ல நாங்க 4 ஊரும் போறோம்னு சொல்ல வந்தேன். ஆமா. என் பொண்டாட்டி ஓம் பொண்டாட்டி. ஆமா. ஓம் பொண்டாட்டி என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி. போதும் 4 ஊரும் சேர்ந்து அது கணக்கு மொத்தம் 4ன்னு அர்த்தம். 4 பேர். அதுதான் சொல்ல வந்தேன். ஆமா. தப்பா நினைக்க கூடாது. பரவாயில்ல, கணக்காது கரெக்டா இருக்க. ஆமா. அதனால சரி. இப்ப உள்ள தாய்மார்களுக்கு கூந்தல் முடி அப்படி பூரா வம்பா போச்சு. என்ன பண்ண? வம்பா போச்சுன்னா தலைக்கு யாராவது என்ன வைக்கமா? யாராவது தலைய பின்னி போடுதமா? கிடையாது. இப்ப உள்ள பிள்ளைய பூரா. ஆமா. நேத்து கோயம்புத்தூர்ல பாட்டுக்கு போயிருந்தோம். நேத்து முந்தா நாள் காஞ்சிபுரத்துல பார்த்து நேத்து கோயம்புத்தூர்ல பாட்டு முடிச்சிட்டு அப்படியே இங்க வந்திருக்கோம். ஆமா. இப்ப கோயம்புத்தூருக்கு வெளியில போவோம்னு கடைக்கு போயிருந்தா சரி அந்த கடையில நிக்க பிள்ளைய பூரா. ஆமா. ஒரு பிள்ளையாவது தலைய பின்னி கெட்டல பூரா இப்படி முடிய பறக்க விட்டுக்கிட்டு. ஆமா. ஏ அப்பா காத்தாடியில பறக்க விட்டுட்டு அவ முடி முன்னால வந்து விழுதுன்னு இப்படி எடுத்து விட்டுக்கிட்டாவோ. ஆமா. அதை கேட்டா அவளுக்கு அதான் ஸ்டைலா இருக்கா. அது ஃபுல் ஸ்டைல். உள்ள லேட்டஸ்ட் ஃபேஷன் பூரா அப்படிதான் இருக்கு. பரவாயில்ல. முடி அவுத்து போட்டு தான் அலையுதாங்க. ஆமா. அதனால சரி தேவகிக்கு வந்து முடி வந்து அப்படி கிடையாது. அவளுக்கு அம்மாக்கு ஒரு பாகமும் ஒரு முழமும் அது போக அரைச்சான்னு மிச்சம் இருந்துச்சான். அவள முடி கிடந்திருக்கா. அவள முடி தேவகிக்கு. ஆமா. அப்ப இந்த கூந்தல் முடி அழகும் பாவையல் பெண் அழகும் வட்டழகும் பொட்டழகும் வடிவழகும் தன்னழகும் இந்த கமசன் தங்கை தேவகி இருக்கக்கூடிய அழகை கண்டு கமசராஜே தன் மனதிலே நினைத்தார். என்ன நினைத்தார்? மூத்தவா நம்ம தங்கச்சி பூதகி தான். பூத கணத்தோடு பிறந்து அவளை கல்லறையில கொண்டு அடைச்சாச்சு. 2வது தங்கச்சி தேவகி அவளை விட பன்மடங்கு அழகோடு இருக்கிறா. அவளுக்கு தான் ஒரு கல்யாணம் முடிக்க முடியல. இவளுக்காவது ஒரு கல்யாணத்தை முடிச்சு நம்ம கண்குளிர பாப்போமே. நம்ம வயதோடு இருக்கும் போதே நம்ம தங்கைக்கு ஒரு தேவகிக்கு திருமணத்தை முடித்து திருப்பூட்டி பார்க்க வேணும் என்று அந்த கமசராஜன் தேவகிக்கு திருமணம் முடிப்பதற்காக மந்திரிமார்களை வரவழைத்து வறுமையா மந்திரியே மந்திரியே வறுமையா மந்திரியே வார்த்தை ஒன்று சொல்லை கேளு. எந்த தங்கை தேவை
முடிச்சு என் கண்ணுள்ள போது அவளை கல்யாண கோலத்துல பாக்கணும்பா. மூத்தவா அப்படி போயிட்டா, இளையவா இந்த தேவகிக்கு அழகான ஒரு மாப்பிள்ளை ஒண்ணு பாக்கணும். சூப்பர் மாப்பிள்ளையா பாக்கணும். மன்னா நீங்க எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு சொல்லுங்க, 8 நாளைக்குள்ள நான் கொண்டு வரேன். ஏ மந்திரி, மாப்பிள்ளைனா சாதாரணமா பார்க்க கூடாது. என் தங்கை தேவகிக்கு எப்படி தெரியுமா மாப்பிள்ளை பார்க்கணும்? ரொம்ப வளர்ந்த மாப்பிள்ளையும் ஆகாது, ரொம்ப கட்ட மாப்பிள்ளையும் ஆகாது, ரொம்ப செவத்த மாப்பிள்ளையும் வேண்டாம். அப்ப இவர் மாதிரி கருப்பா பாப்போமா? கருத்த மாப்பிள்ளையும் ஆகாது, தடியும் இல்ல, பொடியும் இல்ல, கருப்பும் இல்ல, சிவப்பும் இல்ல, கட்டையும் இல்ல, நெட்டையும் இல்ல. ஏ பாவி, இப்படி ஒரு மாப்பிள்ளை கேட்கான நம்ம எங்க போய் பார்க்க? இப்படி ஒரு மாப்பிள்ளை வேணும்னா நீ சொன்ன மாதிரி செதுக்கத்தான் செய்யணும். ஏ மன்னா கம்சராஜா, தடியும் இல்ல, பொடியும் இல்ல, கருப்பும் இல்ல, சிவப்பும் இல்ல, நெட்டையும் இல்ல, கட்டையும் இல்ல. அப்ப உங்களுக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும்? இங்க பாரு, என் தங்கச்சி தேவகியை கூப்பிட்டான். ஆலயத்திற்கு அரண்மனைக்கு ஒரு ஓவியரை வரவழைத்து மாளிகை வாசலிலே ஒரு வெள்ளை துணியை போட்டு திரைய போட்டு மறைச்சு தேவகியை உள்ள விட்டான், ஓவியரை வெளியே விட்டான். ஏ ஓவியரே, தேவகியின் நிழல் இந்த திரையில தெரியுதா? அத பார்த்து நல்லா ஓவியமா வரைந்து 4 ஓவியத்தை எனக்கு கொடுன்னா தேவகியை ஓவியமாக வரைந்து வாங்கினார்கள். அப்போ இந்த போட்டோகிராஃபர்லாம் இல்லைல, எடுக்க முடியாது. இப்பமெல்லாம் வந்திருக்காங்க இவங்க. நீங்களும் ஓவியமா வரைஞ்சு படிங்க. ஒரு காலம் வரும் அப்படி. வேற வேண்டாம் அண்ணாச்சி, சரின்ட்டா. உங்களுக்கு நாங்க பொண்ணு பாப்போம். ஆமா, அன்னைக்கு அவளுக்கு பூரா பேருக்கு பொண்ணு பார்த்து முடிச்சாச்சு. நான் பாக்கேன். தாத்தாட்ட 2 பொண்ணு இருக்கு. அங்கவி சங்கவி பொண்ணு நல்லா தான் இருப்பா. ஆமா, கொஞ்சம் இந்த ஸ்பீக்கர் பெட்டி மாதிரி இருக்கும். என்ன மாதிரி இருக்கும், கலர் மட்டும். ஆமா, வேணும்னா கெட்டிக்கிட்டு போங்க, ஆனா படம் வரைஞ்சு கொண்டு வரணும். வாங்க. ஆமா. அப்போ இந்த ஓவியருக்கு தேவகி 4 ஓவியத்தை வரைந்து கொடுத்தார். எப்பா மந்திரிமார்களே, என்ன மன்னா, தாங்க என் தங்கச்சியோட போட்டா இந்த 4 ஓவியத்தை உங்க கையில வச்சுக்கோங்க. என் தங்கை தேவகி என்ன ஒரு அழகா இருக்காளோ, அவ அழகுக்கு ஏத்த மாதிரி தண்டிக்கு தரமான மாப்பிள்ளைய பார்த்து கொண்டு வந்து இறக்குனா உடனே கொண்டு வந்தார். பார்த்தா மந்திரிமார்கள், இவன் கேக்குற மாதிரி மாப்பிள்ளைக்கு எங்க போவையோ தெரியல, சரி வாங்க போய் பாப்போம் வேலையே அப்படின்னு 4 மந்திரிமார்களுக்கும் 4 ஆணையை கொடுத்தான். 4 ஆணைகள் சுமக்கக்கூடிய பொன் பொருளை கொடுத்தான். எப்பா இந்த ஆணையவும் பொன் பொருளையும் பத்திக்கிட்டு போய் எண்ணி 8 நாளைக்குள்ள நீங்க எங்க போவீங்களோ என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. தேவகிக்கு ஏத்த சிறப்பான மாப்பிள்ளையை கொண்டு வந்து என்னிடத்திலே கொடுக்க வேணும் என்று சொல்ல மந்திரிமார்கள் ஆணையவே பத்தி கொண்டு மாப்பிள்ளையும் பார்க்கணுமே, மாப்பிள்ளையும் பார்க்கணுமே என்று மந்திரிகள் ஒன்று கூடி 8ஓடு 8 நாள் 8த்துக்கு வருவாரா. 8ஓடு 8 நாளா 8 திசையிலையும் சுத்தி பார்க்கணும்னு முதல்ல மாப்பிள்ளை எங்க போய் பார்க்கலாம்? முதல்ல சோழ நாட்டுக்கு போவோம். சோழ நாட்டுல போய் மாப்பிள்ளைய பாப்போம்னு சோழ நாட்டுக்கு போய் மாப்பிள்ளைய பார்த்தாங்க. மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு, ஆனா வந்தவங்கள வாங்கன்னு கேட்க மாட்டாரு. கௌரவமா வந்த மாப்பிள்ளைய வாங்கன்னு கேட்க மாட்டுக்காருன்னா ஆளை பாக்காரு, கையத்தான் அசைக்காரு, இங்க வாங்கன்னு கூப்பிட மாட்டுக்காரு. ஊம முடியுமா? இவனை கொண்டு போய் மாப்பிள்ளையா கொடுத்தோம்னா இவன் நம்ம நாக்காரத்தை மாப்பிள்ளைக்கு ஒட்ட வச்சிருவான். அதனால இந்த ஊம மாப்பிள்ளை இவரு நமக்கு வேண்டாம் அப்படின்னு சோழ நாட்டை விட்டு வேற சேர நாட்டுக்கு வந்தார்கள். சேர நாடு எந்த நாடு? அதான் மேக்க மலையாளம் கேரளா. சேர நாட்டுல வந்து மாப்பிள்ளைய பார்க்கணும்னு பார்த்தா மலையாளத்துல மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் கேட்கவாயா செய்யணும். ஆணும் பெண்ணும் அப்படி ஒரு அழகா இருக்கும். அதனால அங்க ஒரு மாப்பிள்ளைய பார்த்தோம்னு பார்த்தா மாப்பிள்ளை ஆளு கலரு, மேல ஒரு சிறங்கு கிடையாது, அவரை தொட்டு பொட்டு வைக்கலாம். மாப்பிள்ளை அப்படி ஒரு அழகா இருக்காரு. ஆனா கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்கும், ஆனா முழி கண்ணும் குருடு.
அட சண்டால முடிவான். கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்கானா, முழிகண்ணு குருடா இருக்கானே. இவனை கூப்பிட்டு போய் நம்ம என்ன செய்ய? இவனை கூட்டிட்டு போனோம்னா நம்ம கண்ணை புடுங்கி இவனுக்கு ஒட்ட வச்சிருவான். வச்சிருவான். இந்த மாப்பிளையும் வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு சேரநாடு விட்டு நேர பாண்டிய நாட்டுக்கு வந்தாங்க. பாண்டிய நாடு யாருடைய நாடு? நம்ம நாடு. அதான் நம்ம நாடு. மதுரைக்கு வந்தான். கருப்பெல்லாம் கட்டி வயிறும் வெள்ளை எல்லாம் வெறும் சொல்ல. ஆமா, கருப்பா இருக்கவே போய் சொல்ல மாட்டான். நீ கருப்பா இருக்கேன்னா கதை பேசிக்கிட்டு இருக்க. அப்போ பாண்டிய நாடாகப்பட்ட நம்ம நாட்டுக்கு வந்து மாப்பிளைய பார்த்தா மாப்பிள்ளை பூரா பேரும் அவ்வளவு ஒரு முக லட்சணமா இருக்காங்க, அழகா இருக்காங்க. நம்ம சித்தி டிவி கார் மாதிரி. அவர் சூப்பர்மேன் அவரு. இவங்க 5 பேர் உங்களை அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, அவர் ரசிகர். அப்போ பாண்டிய நாட்டிலே வந்து மாப்பிளைய பார்த்தா மாப்பிள்ளை ரொம்ப அழகா இருக்காரு, தண்டிக்கே தரமா முக லட்சணமா இருக்காரு. அந்த மாப்பிளைய கொண்டு போவோமா அப்படின்னு கிட்ட போனா, ஏ மாப்பிள்ளை நீங்க சாப்பிட்டீங்களா? மாடை குடுக்கலையா? நான் சந்தைக்கு போறேன். சந்தைக்கு. உனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டாப்பா? கல்யாணம் முடிஞ்சிட்டா? 3 பிள்ளை இருக்கு. 3 பிள்ளை இருக்கா? செவர மாட்ட குடுக்கல அப்படி. ஆமா, இவனுக்கு காது கேட்காது போலுக்கு. கல்யாணம் முடிச்சிட்டியான்னா நம்ம ஒண்ணு கேட்டா ஒண்ணு சொல்லுது. செவல காலைய குடுக்கலங்க. ஆமா, இங்க வாரியான்னா நான் வரலங்க. இவனை கொண்டு போனா நம்ம காத்த அறுக்கலாம், இவன் ஒட்ட வச்சிருவான். நம்ம காத்த அறுத்துருவான். குருட்டு முடிவாங்க கூட வாழ்ந்தாலும் இந்த செவிட்டு முடிவாங்க கூட வாழ முடியாது. நான் பையத்தான் பேசுவேன், என்ன மூதி கணக்கே அப்படிம்பா. வாயை மென்னுக்கிட்டு இருந்தா என்ன ஏசுதியோன்னு கேட்பான். அதனால இந்த பையன் நமக்கு வேண்டாம், இவன் தேவையில்லை அப்படின்னு இவங்க பூராத்தையும் விட்டுட்டு கிழக்க வந்தாங்க. கிழக்க வந்து பார்த்தா அங்க மாப்பிள்ளை நல்லா இருக்காரு. சேர விட்டு கீழே இறங்க மாட்டுக்காரு. நடக்க முடியல. காலும் கையும் ஊனமா இருக்கு. இவனை கொண்டு போனா நம்ம கைய கால வெட்டிடுவான் அப்படின்னு நம்ம மாப்பிள்ளை பார்த்தது போதும் அப்படின்னு எங்க பார்த்தாலும் இந்த தேவகி சாதகத்துக்கு பொருத்தமா எதுவும் அமையல. அப்ப தேவகி சாதகத்துக்கு பொருத்தமான மாப்பிள்ளையும் இல்ல, ஆளும் அழகும் இல்ல, ஏதாவது ஒரு குறையோட வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு மேல நம்ம என்ன செய்ய? 4-8 முடிஞ்சு போச்சு. ஆணையில கொடுத்த பொன் பொருளும் காலியா போச்சு. ஆணையம் வித்தாச்சு. இதுக்கு மேல நம்ம எங்க போவ? நம்ம வேலை முடிஞ்சது. நம்ம அரண்மனைக்கு போய் நடந்த விவரத்தை மட்டும் சொல்லுவோம். அப்படி என்று மந்திரிமார்கள் 4 பேர்களும் ஆணையமும் காலியாச்சு, பொன்பொருளும் காலியாச்சு, மாப்பிள்ளையும் கிடைக்கலையே, மாப்பிள்ளையும் கிடைக்கலையே என்று மந்திரியும் வாரா. பொன்பொருளை பூரா தின்றுக்கிய. மாப்பிள்ளை கிடைக்கலையா? எட்டோட 8 நாளா எங்கயா போனீங்க? எல்லா பக்கமும் போய் அலைஞ்சு தேடணும். மன்னா கமசமுடி ராஜா, தேவகி சாதகத்திற்கு தெளிவான மாப்பிள்ளை எங்கேயுமே இல்ல. 8 திசையிலேயும் 8 தேசத்திலேயும் பார்த்தோம், எங்கேயும் மாப்பிள்ளை அமையவில்லை ஐயா. அப்படியே கம்சராஜன் கிட்ட வந்து இவங்க சொன்ன உடனே கம்சராஜா கண்ணீரை வடிக்காரு. எப்பா என் மந்திரி, மூத்தவளுக்கு தான் ஒரு கல்யாணம் முடிக்க முடியல, நானும் கல்யாணம் முடிக்கல. என் தங்கச்சி தேவகிக்காவது ஒரு கல்யாணம் முடிக்கலாம்னு ஆசைப்பட்டேனப்பா. இவளுக்காவது ஒரு கல்யாணம் நடக்குமா? அண்ணா, கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நாங்க எப்படி சொல்ல முடியும்? உடனே சோசியரை வரவழைத்து தேவகி சாதகத்தை நல்லா தெளிவா பார்க்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி, அந்த காலத்திலே கருவூருமா பட்டணத்திலே 1000 ஜோதிடர்கள் இருந்தார்களா. 1000 ஜோதிடர்களுக்கும் அத்தனை பேருக்கும் அறிக்கை ஓலை கொடுத்து உடனே அரண்மனைக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லி, இன்னைக்கும் வடக்கு இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு இருக்காங்களா தென்னாட்டுல. ஆமா, அப்ப இந்த 1000 ஜோசியர்களையும் அரண்மனைக்கு வரவழைத்து தேவகியின் சாதகத்தை தெளிவாக பார்க்க சொன்னார். 900
999 சுவாசியரும் அரண்மனைக்கு வந்தாங்க. வரும்போதே பூரா பேரும் பேசிக்கிட்டு வாரான். என்ன பேசலாம்? சுப்பையரே, நான் சொல்றதை கேளுங்கோ. தேவகி சாதகத்தை பார்த்து சொல்லும் போது பாக்கவங்க அத்தனை பேரும் மாப்பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு ஒண்ணு போல வீட்டுக்கு வந்துருவோம். முன்ன பின்ன நம்ம யாராவது சொன்னா நம்ம தலையை அறுத்து போடுவான் அப்படின்னு 999 பேரும் பேசி வச்ச மாதிரி வந்தாங்க. மாப்பிள்ளை சாதகத்தை பார்த்தாங்க, மாப்பிள்ளை இல்லன்ட்டு பூரா பேரும் போயிட்டாங்க. ஆமா, அப்போ 999 பேரும் வந்தவன் அத்தனை பேரும் ஒண்ணு போல இல்லன்னு போயிட்டா. ஏ மந்திரி, இன்னொரு சுவாசியர் வரலையே, எங்க போனாரு? 1000வது சுவாசியனை உடனே இங்க கூட்டிக்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னா. ஆட்டு வண்டி சம்மதித்து 1000வது சுவாசியர் அவர்தான் காசி பாப்பானும் கல்யாணி ஆட்சியும். அந்த காசி பாப்பா கல்யாணி ஆட்சிக்கும் அன்னைக்கு பார்க்க 2 பேருக்கு 60ஆம் கல்யாணம். மந்திரி நேர அரண்மனைக்கு வந்து காசி பாப்பா மடியில மண்ணன் கொடுத்த ஓலையை போட்டார். அரண்மனைக்கு வரலன்னா உன் தலையை அறுத்துறோம்னு எழுதி இருக்கு. இவரு ஆட்சிக்கு 2 முடிச்சுதான் போட்டிருக்காரு. 3வது முடிச்சு போடுறதுக்குள்ள ஓலையை பிடிச்சிட்டாரு. இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம தலை நம்ம உயிர் நமக்கு கிடையாது. அதனால ஏடி அம்மா கல்யாணி, நானும் அரண்மனைக்கு போக போறேன். அரண்மனைக்கு போக போறேன். சாதகமும் பார்க்க போறேன். அம்மா எண்ணி 8 நாளைக்குள்ள நான் திரும்பி வரவில்லையா? ஏ மன்னா, அவங்க வாயால அப்படி சொல்லாதீங்க. எனக்கு 2 முடிச்சு போட்டேனே, 3வது முடிச்சு இன்னைக்கு யாருன்னா போடுவான்? 3வது முடிச்சு தம்பி போடுவான். நான் போடுறேன். அடியே கல்யாணி, ஐயரே ஆத்துல போறாரோ ஆட்சியும் குடும்பி போகுதுன்னு கவலைப்படுறியாடி? நானே இருப்பனோ சாவனோ தெரியல. நீ எனக்கு 2 முடிச்சுக்கு பதிலா 3வது முடிச்சியா கேக்கு உனக்கு? நீ இரு, நான் போயிட்டு 8 நாளைக்குள்ள திரும்பி வந்து இந்த 3வது முடிச்ச உனக்கு போடுதேன். இதுக்கு மேல நான் இங்க நின்னோம்னா என் உயிர் எனக்கு இல்ல. அப்படி 8 நாளைக்குள்ள நான் திரும்பி வரலைனா அடி ஏடி அம்மா கல்யாணி, என்னை 8 நாளைக்குள்ள திரும்பி நானும் வரலையா? நீ முக்காடு போட்டுக்கம்மா, நீ மூளையவும் காத்துக்கம்மா, உன் தாலியவும் கலத்திக்கம்மா, உன் தலைய மொட்டை அடிச்சுக்கம்மா, நீ வெள்ளை உடுத்திக்கம்மா, வெள்ளை நீ உடுத்திக்கம்மா, தாய வீட்டுக்குள்ள இருந்துக்கம்மா. சூரியன் உதிப்பது பொய்யே, ஆனால் நீங்கள் சுவாசியம் சொல்வது பொய்யாகட்டும். சந்திரன் உதிப்பது பொய்யானால் உங்கள் சாதகமும் பொய்யாகட்டும். சூரியனும் சந்திரனும் என்னைக்கு உதிக்காம இருந்ததுண்டா இந்த உலகத்தில்? அதனால நீங்க அப்படியெல்லாம் நினைக்காதுங்கோ. சொன்னா சரியா இருக்கும். போயிட்டு வாங்க. காசி பாப்பா, நான் 8 நாளைக்குள்ள வருவனும் வரலையோடி. நான் வரலேன்னு வச்சுக்க, தலைய மொட்டை அடிச்சுக்க, உன் தாலிய கலத்திக்க, நீ வெள்ளை உடுத்திக்க, வீட்டுக்குள்ள இருந்துக்க மவளே, நீ முக்காடு போட்டுக்கோ, மூளைய காத்துக்கோ அப்படின்னு நாம் போயிட்டு வாரம்னு புறப்பட்டார். புறப்பட்டு நேரா கமிஷன் அரண்மனைக்கு வந்து கொண்டாங்கோ தேவகி ஜாதகத்தை. தேவகி ஜாதகத்தை வாங்கி உண்மையோடு பார்த்து, மன்னா கமிஷராஜா, தேவகி ஜாதகத்தை தெளிவா பார்த்திருக்கேன். மாப்பிள்ளை இல்லன்னு எவமியா சொன்னா? வந்தவன் 999 பேர் இல்லன்னு போயிட்டாங்களா? மாப்பிள்ளை இல்லன்னு சொன்னது தவறு. எண்ணி 8 நாளைக்குள்ள மாப்பிள்ளை உங்க அரண்மனைக்கே தேடி வந்துருவாரு. கமிஷராஜனுக்கு சொன்ன உடனே சந்தோஷம் தாங்க முடியல.
சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும் கமுசராஜ் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தான். 999 பேரு இல்லன்னு இருக்கான், இவன் ஒருத்த மட்டும் மாப்பிள்ள வருவாமுங்கானே. ஏ பாப்பா, பொய் சொல்லி இவன் பணம் எங்க பாப்பா, பிடிச்சு அடங்கடா இவனை கல்லறையில. 8 நாளைக்குள்ள மாப்பிள்ள வந்தாருன்னா உனக்கு விடுதலை, மாப்பிள்ள வரலன்னா நீ உள்ள இருந்தே 8 நாள் வரைக்கும் இவருக்கு அண்ணன் தண்ணி சாப்பாடு ஒண்ணுமே கொடுக்காதங்க. உண்மையை சொன்னா இவர் உயிரோட இருக்கட்டும், பொய் சொன்னா இவர் செத்து போகட்டும் அப்படின்னு பாப்பானை பிடிச்சு கல்லறைக்குள்ள அடைச்சி காசி பாப்பானுக்கு பச்சை தண்ணி கூட பல்லுல படக்கூடாது. உண்மையை சொன்ன உத்தமருக்கு பிடிச்சு அடைக்க கல்லறையில. அவனை கல்லறையில போட்டு இன்னைக்கும் பாருங்க, உண்மையை சொன்னவருக்கு நல்லது இருக்கா? 10 பேரு பொய் சொன்னா ஒருத்தன் உண்மையை சொன்னான்னா பொய் சொன்னவனுக்கு தான் பெருசா தெரியுது. ஒரு கை தட்டினா ஓசை வராது, எல்லாரும் பேசினா தானே சரி ஓசை வரும். இவன் எல்லாரும் சேர்ந்து பொய் சொன்னதை நம்பிட்டான். உண்மையை சொன்ன பாப்பானை நம்பாம கல்லறைக்குள்ளே பிடித்தடைத்தான் காசி பாப்பானை. அடைத்த நாளையில இருந்து 8 நாளாச்சு. 8வது நாளையில மாப்பிள்ள வாராரு மாப்பிள்ள வடக்கிருந்து வாராரு. சூரநாடு தன்னாடி சூறாவளி இல்ல, சூரவள்ளி சூரராஜன். சூரராஜனுக்கும் சூறாவளிக்கும் வடக்கே வடநாடு தேசத்திலே சூரநாட்டிலே வாழ்ந்து வரக்கூடிய காலத்தில் அவர் ஈண்டெடுத்த அருந்தவ புதல்வன், அவன் பெயர்தான் வசுதேவன். அந்த வசுதேவனாகப்பட்டவன் என்னைக்கு அவங்க அம்மா வயத்துல சனிச்சானோ அவன் சனிச்சு 6 மாசம் ஆச்சு. அப்பாவை தூக்கி தின்னுட்டான். பிறந்து 6 மாசம் ஆச்சு, அம்மாவும் போய் சேர்ந்துட்டா. சரி, பிறந்த பிள்ளைய சும்மா விட முடியுமா அப்படின்னு சின்ன பேத்தியா, சின்ன பேத்தியானா சின்ன பாட்டி பிள்ளைய எடுத்து வளர்த்தா. அவளுக்கு நேரம் சரியில்லை, அவளுக்கு வளர்ந்து பிள்ளைக்கு 6 வயதாச்சு. வாரி எடுத்து வாசுதேவன் பேர் கொடுத்தா. 6 வயசுல அவளை பள்ளிக்கூடம் சேர்க்கணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தா. அந்த அம்மாவும் போய் சேர்ந்துட்டா. வாசுதேவன் இனிமே எங்கேயும் நம்ம போக கூடாது, கடற்கரையிலே சென்று நாமல் உயிரையே மாய்க்க வேணும் என்று எனக்கு அக்கமில்ல பக்கமில்ல, அக்கமில்ல பக்கமில்ல, என்ன ஆதரிக்க ஒருவர் இல்ல, இருக்கிறதுக்கு இடமும் இல்ல, எனக்கு இருக்க இடமும் இல்ல, தங்குவதற்கு இடமும் இல்ல, எனக்கு தாமதிக்க பூமி இல்ல, நான் இருந்தா இழப்போம் ஐயா, நான் இறந்துட்டாலும் குச்சம் இல்லை, நான் வாழ்ந்தா இழப்போம் ஐயா, வாழ்ந்தா இழப்போம் ஐயோ, மாண்டாலும் குச்சம் இல்லை, நான் மாண்டாலும் குச்சம் இல்லை. சாமி இருந்தா நான் இழப்போம் ஐயா, நான் இறந்தாலும் குச்சம் இல்லை,
தங்கமில்லை என்னை ஆதரிப்பார் ஒருவர் இல்லை. எனக்கு தங்க இடமும் இல்ல, தாமதிக்க பூமி இல்ல. பூமி கிடையாது. நான் இருந்தா இழப்போ, இறந்தாலும் குச்சம் இல்லை. நான் வாழ்ந்தா இழப்போம், ஆண்டு போனா யாருக்கும் குறை வராது. எனக்குன்னு யாரு இருக்கா அப்படின்னு கடற்கரைக்கு வந்து தான் உயிரையே மாய்க்கணும்னு நிக்கா இந்த வாசுதேவன். அப்ப உயிரையே மாய்க்கணும்னு நினைச்சு நிக்கும் போது கடலுக்குள்ளே யாரு இருக்கிறா? அங்க யாரு இருக்கா? கடல் அரசன், கடல் ராணி. கடல் ராணி. இந்த கடல் அரசனும் கடல் ராணியும் அவருக்கும் பிள்ளை இல்லாம இருக்க வாசுதேவனை கண்டு தனக்காக ஒரு பிள்ளையாக எடுத்து வளர்க்க ஆரம்பித்தார்கள். வளர்க்க ஆரம்பித்து பிள்ளைக்கு 16 வயதாச்சு. அந்த அம்மா ஒரு கல்யாணத்தை முடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. அவளும் போய் சேர்ந்துட்டா. இந்த கடல் அரசன் பார்த்தார், இந்த பாவி என்னைக்கு சனிச்சானோ அம்மா ஐயா செத்து போனாரு, பிறந்தா அம்மா செத்து போனா, எடுத்து வளர்த்த சின்ன பேத்தியாலும் போயிட்டா, இன்னைக்கு என் மனைவி கடல் அரசியும் செத்து போனால. இனி இந்த வாசுதேவனை அரண்மனையிலே வைத்திருந்தோமையானா நாமல் உயிருக்கு ஆபத்து வந்து சேரும் என்று அவனை வீட்டை விட்டு வெளியிறக்கிய போது வாசுதேவனுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. உரையில இருந்த வாழை உருவனா கடற்கரையிலே உண்டி தன் உயிரை மாய்க்கணும்னு வாழ பாய போனா. பார்த்தா ஆகாயவாணி அம்மா. அப்பா வாசுதேவா, உனக்கு மரண யோகம் இல்லையடா, மாலையிடும் யோகம் இருக்கு. கல்யாணம் முடிக்க நேரத்துல சாகம்னா போய்கிட்டு இருக்க அப்படின்னு வாயு தேவன் மகிமையினாலே அவனை அப்படியே சுழற்சி எடுத்து நேர கருவூரமா பட்டணம் கமுசி அரண்மனை முன்னால கொண்டு வந்து விட்டாங்க. பார்த்தா இந்த வாசுதேவன் இருக்க அழக பார்த்தா இவன் இந்த வாசுதேவனாகப்பட்டவன் மேற்கில் இருந்து கிழக்கு முகமா நின்றான். விடியற் கால நேரம் சூரியன் கிழக்கில் இருந்து தோன்றி உதித்து வரும்போது அந்த சூரிய ஒளி இவன் முகத்துல பட்டது பாருங்க. மாப்பிள்ள சூரிய பிரகாசமா சுளிக்காரு. பார்த்தா மந்திரி யாரோ எவரோ தேவாதி தேவரோ இந்திரனோ சந்திரனோ தெரியல. உடனடியாக கவசனிடத்திலே தகவலை சொன்னா உடனே அவனை கூப்பிட்டு வாங்கயான்னா. கூப்பிட்டு வந்து கமசனுக்கு முன்னால விட்டா கமசராஜே மாப்பிளைய பார்த்தா அடேங்கப்பா ஆளை பார்த்தா ரொம்ப அழகா இருக்காரு, இருந்தாலும் யார் எவருன்னு நமக்கு தெரியணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கமசராஜன் வாசுதேவனை பார்த்து அவன் என்ன கேட்டான் தெரியுமா? ஊரு என்னப்பா பேர சொல்லப்பா, ஊரு என்னப்பா பேர சொல்லப்பா, உன் பேர சொல்லப்பா, மகனே ஒத்த வழியா வந்தது என்னப்பா, ஊரு என்னப்பா பேர சொல்லப்பா, பேர சொல்லப்பா, ஒத்த வழியாக வந்தது என்னப்பா. உனக்கு நாடு என்னப்பா நகரம் பேர் சொல்லப்பா, நாடு என்னப்பா நகரம் பேர் சொல்லப்பா, நகரம் பேர் சொல்லப்பா, அப்பா நீ நடந்து வந்ததொரு விவரம் என்னப்பா, என்னப்பா நகரம் பேர் சொல்லப்பா, நகரம் பேர் சொல்லப்பா, நடந்து வந்ததொரு விவரம். உனக்கு தாய் பேர் என்னப்பா தகப்பன் பேர் சொல்லப்பா, தாய் பேர் என்னப்பா தகப்பன் பேர் சொல்லப்பா, உன் அப்பா பேர சொல்லப்பா, நீ தன்னந்தனிமையா வந்தது என்னப்பா, அப்பா பேர சொல்லப்பா, வந்தது என்னப்போ. உனக்கு எந்த ஊரு எந்த பேரு எந்த தேசம், அப்பா நீ எங்கேயும் இருந்து எங்கேயும் வந்தாயோ, ஊரு எந்த தேசம், எந்த தேசம், எங்கே இருந்து எங்கே வந்தாயோ.
ஊரு என்ன பேரு என்ன ஒத்தையில வந்திருக்கிய உங்க அம்மா அப்பா வரலையா அம்மா இந்த மாப்பிளைய தான் கூப்பிடுதா இருங்க வா வா மாப்பிள ஐ சூப்பர் மாப்பிள மாப்பிள ரெண்டு மாப்பிள கரெக்டா பொருத்தமா உட்கார்ந்துருக்காங்க ஆமா ஒரு மாப்பிள டவுசர் போட்டிருக்காரு ஒரு மாப்பிள பேண்ட் போட்டிருக்காரு அந்த வடக்கிட்டு இருக்க மாப்பிளைக்கு என் பிள்ளைய கட்டி கொடுக்க போறேன் அப்போ தெக்கோடி இருக்க மாப்பிளைக்கு நான் கட்டி கொடுக்கேன் ஆமா ஆனா என் பிள்ளைய கல்யாணம் முடிக்கணும்னா ஒரு நிபந்தனை இருக்கு என்ன மாப்பிள என் பொண்ணுக்கு வந்து ஆமா 50 பவுன் நகையும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கமும் கொடுத்தேன்னா ஓடியே போயிட்டானா மாப்பிளைய மாப்பிளைங்க வாங்க போதுமே அவங்க பொண்ணு வேண்டாம் ஒண்ணு வேண்டாம் நீ 5 லட்சம் சுருளு 50 பவுன் நகைய 5 லட்சம் சுருளை கேட்டேன்னு மாப்பிள்ளை பின்னால போயிட்டான் அவன் ஒரே ஓட்டமா ஓடிட்டான் சரி இந்த டவுசர் போட்ட மாப்பிள்ளைய கேளுங்க மாப்பிள்ள வாங்க 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 ஓடிட்டா அப்படி இப்படி ஐயோ மாப்பிள்ளைக்கு இப்பவே பொண்ணை பிடிக்கலையே நம்ம என்னைக்கு இப்படிதான் எல்லா மாப்பிள்ளையுமே இப்ப ஓடுறாங்க இல்ல அவர் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் என் பொண்ணு அவரு கொடுத்து வைக்கல அப்படி நம்ம நினைச்சுக்கிடுவோம் ஆமா அதனால இந்த மாப்பிள்ளையாகப்பட்ட வாசுதேவனை உங்க ஊரு பேரு உங்க தாய் தகப்பே யாரெல்லாம் வந்துருங்க அப்படிங்கிற எல்லா உண்மையும் சொல்லுங்க சொல்லுங்க மாப்பிள்ளை இப்படி சுத்தி இப்படி வந்து உட்கார்ந்துருக்காப்ல ஆமா ஆமா அப்படின்னு கேட்ட உடனே அப்பந்தான் வாசுதேவன் சொன்னா மன்னா கம்சராஜா நான் பிறந்தது சூர நாட்டிலே எங்க அம்மா பேரு சூரவள்ளி எங்க அப்பா பேரு சூரராஜன் என் பேரு வாசுதேவன் நான் வந்திருக்கேன் உங்க அரண்மனைக்குன்னு சொன்ன உடனே அப்பந்தான் இந்த கம்சராஜன் சொன்னா ஏ மாப்பிள்ள வாங்க 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 இவ்வளவு நாளா உங்களை தானே தேடிக்கிட்டு இருந்தோம் உங்க அம்மா சூரவள்ளி யாரு தெரியுமா எங்க அப்பா கூட பிறந்த சொந்த அத்தை உங்க அப்பா யாரு தெரியுமா எங்க அம்மா கூட பிறந்த சொந்த தாய் மாமா இவ்வளவு நாளா உங்களை காங்காமல நாங்க தேடிக்கிட்டு இருந்தோம் பரவாயில்ல இந்த பாப்பா கரெக்டா தான் நம்ம கிட்ட சொல்லி இருக்கான் உடனே அந்த சோசியரை கூப்பிட்டுக்கிட்டு வாங்கடா மாப்பிள்ளை என்னமா இருக்காரு சூரிய பிரகாசமா சுளிக்காரு உடனே காசி பாப்பானை வரவழைக்க வேணும் என்று மந்திரிக்கு ஆணையிட்டான் கமசராஜே மாப்பிளைய கூப்பிட்டு மணவடை எல்லாம் போட்டு உடனே கல்யாணத்தை முடிக்கணும்னு மாப்பிளைக்கு என்னென்ன உபச்சாரம் வேணுமோ அத்தனை ஏற்பாடு செஞ்சான் மாப்பிளைக்கு சாம்பார் தான் சோறு தான் கலரு தான் வெத்தலை தான் பாக்கு தான் சுண்ணாம்பு தான் பல வகையில ஜூஸ் தான் என்னென்ன வேணுமோ இந்த வாசுதேவனுக்கு ஏற்பாடு செய்து தங்கமா அவனை உட்கார வச்சாங்க ஏ மந்திரி காசி பாப்பனை கூப்பிட்டு வான்னு சொன்னா இல்லையா கூப்பிட்டு வரணும் அவர் இருக்காரோ செத்துட்டாரோ அண்ணா அவருக்கு பச்சை தண்ணி கூட பல்லுல படல கல்லறைக்குள்ள அடைச்சு 8 நாள் ஆச்சு வயத்துக்குள்ள ஒண்ணு கிடையாது அவர் இருக்காரோ போயிட்டாரோ ஐயோ பாவம் எப்பா அவர் இருந்தாருன்னு வையே தங்க தாம்பளத்துல மாணிக்க மாலைய வச்சு கொட்டு முழக்கத்தோட அவரை கூட்டிக்கிட்டு வா அவர் இல்லன்னு வச்சுக்க அவர் செத்த எலும்பு துண்டு இருக்கும் அதை தூக்கிக்கிட்டு வா எலும்பு துண்டை தூக்கிட்டு வா எலும்பு துண்டு எதுக்கு நம்மளால அவருக்கு வேண்டியதை செய்ய முடியல ஆமா ஈமக்கரியாவது செஞ்சு முடிக்கும் கடைசி ஈமக்கரி செய்வோம் அப்படின்னு அனுப்பி வச்சாங்க அனுப்பி வச்சு கொட்டு முழக்கத்தோட தங்க தாம்பூலத்துல மாணிக்க மாலைய வச்சு கல்லறைக்கு வந்தாங்க ஏ பாவி இவங்க கொட்டு அடிக்க அடிக்க ஐயருக்கு குடலை பிரட்டுது மாப்பிள்ள வந்தாரோ வரலையோ இந்த கம்சராஜே நம்மள எண்ணிய போறானோ தெரியலையே அப்படி என்று இந்த காசி பாப்பா கல்லறைக்குள் இருக்கும் போது ஐயா கொட்டு சத்தம் கேட்கும் போது ஐயருக்கு குடலத்தான் பிரட்டுதையா அப்ப கல்லறைய திறப்பாரா அப்ப கல்லறைய திறக்கும் போது கல்லறைய திறந்தாங்க காசி பாப்பானுக்கு சிலுன்னு வேர்த்து கொட்டுது ஐயோ தங்க தாம்பூலத்துல மாணிக்க மாலைய வச்சு கொண்டு வந்திருக்காங்க கொட்டு மேல வேற அடுக்கி உயர்ந்த சிவ ஆலயமாயிருந்தா பெரிய பெரிய சிவ ஆலயத்திலே செவ்வரளி மாலையை போட்டு செங்கடாய் வெட்டுவாங்க நான் மனுஷனா பிறந்ததுனால இந்த பாவி எனக்கு மாணிக்க மாலையை போட்டு வெட்ட போறான் பொழுக்கு மாப்பிள்ள வரல பொழுக்கு அப்படின்னு காசி பாப்பா கல்லறையை திறந்து கொண்டு அவரை அரண்மனைக்கு அழைத்து வந்தார்கள் அப்ப அரண்மனைக்கு வந்த போது காசி நல்ல பாப்பானோ ஏ ஐயாவே கமச
மாப்பிள்ள வந்தாரா வரலையான்னு முதல்ல உண்மையை சொல்லுங்க, எனக்கு உடலை பிரட்டுதுன்னா. கலக்குது ஏ கமசராஜா, ஏய். உடனடியா சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. ஆமா. ஏ காசி பாப்பானே, ஓ. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதங்க. என்ன? மாப்பிள்ளையெல்லாம் நேத்தே வந்துட்டாரு. ஆமா. உடனே இவர்களுக்கு நாள் பார்த்து தனங்குறித்த நல்ல நாளை பார்த்து பத்து. தேவகைக்கும் வாசுதேவனுக்கும் கல்யாணத்துக்கு நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆமா. சரி அதனால முகூர்த்த வலையை குறிச்சு கொடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போங்க. போங்க. கல்யாணமும் உங்க கையால தான் நடக்கணும். ஆமா. அதனால இன்னும் நீங்க கல்யாணம் முடிக்க வரைக்கும் எங்க அரண்மனையில தான். ஆமா, நீங்க மூணாவது முடிச்சு போய் போடலாம். ஏ மன்னா, ஏய். கமசராஜா, ஓ. என் தங்கைக்கும் உங்க தங்கைக்கும் வாசுதேவனுக்கும் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ண நான் இருக்கேன். ஆனா நான் அரண்மனைக்கு வரும்போது 8 நாளைக்கு முன்னால என் பொண்டாட்டிக்கும் எனக்கு 60 கல்யாணம் நடந்துகிட்டு இருந்தது. என் பொண்டாட்டிக்கு நான் 2 முடிச்சுதான் போட்டிருக்கேன். ஆமா. 3வது முடிச்சு நான் போய் தான் போடணும். நான் போயிட்டு வரேன், என்ன ஆளை விடுங்க. என்ன ஐயா காசி பாப்பா, ஏய். 20க்கு 20 ஏங்கிக்கிட்டு இருக்கு, உமக்கு 60க்கு 60 கேக்கு. ஆமா. இருமியா அரண்மனையில உட்காரும். சிட் டவுன் ப்ளீஸ். நான் போகலைன்னா என் பொண்டாட்டி தாலியை கலத்திருவா, தலையை மொட்டை அடிச்சிருவா. அதனால நான் போயிட்டு வரேன். அதுக்கெல்லாம் கவலைப்படாதங்க. குதிரை ஆட்களை வைத்து அவளுக்கு செய்தியை நான் சொல்லி விடுதேன். நீங்க ஓலைய பார்த்து நாளை குறிங்க. உடனே காசி பாப்பா நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல நாளை எதிர்பார்த்து வைகாசி மாதம் வளர்வர நாளை முன்னிட்டு காலையில முகூர்த்த தேதியை குமிச்சார். முகூர்த்த தேதியை குறிச்சு அவனிக்கடை 56 தேசத்துக்கும் அறிக்கை ஓலை அனுப்பினார்கள். அறிக்கை ஓலையில என்ன எழுதிருக்கு தெரியுமா? வரக்கூடிய வளர்பிறை வெள்ளியில என் தங்கை தேவகைக்கும் எங்க மாப்பிள்ள வாசுதேவனுக்கும் திருமணம் குறிச்சிருக்கோம். 56 தேசத்து அரசர்களும் அரண்மனைக்கு கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். வரும்போது அடக்கமா 1000 பொற்காசு மொய் பணம் கண்டிப்பா வந்துடணும். நீங்க வாரியல வரலையே பணத்தையாவது கொடுத்து விட்டுருங்க. 1000 பொற்காசு மொய் பணமும் நீங்க வந்தீங்கன்னா இந்த கல்யாணத்துல காப்பி கிடையாது, கலர் கிடையாது, தண்ணி கிடையாது, வெத்தலை கிடையாது, பாக்கு கிடையாது, சுண்ணாம்பு கிடையாது, உமக்கு சோறு கூட கிடையாது. கல்யாணம் தான். நீங்க கல்யாணத்துக்கு வரும்போது காலையில சாப்பாடும் மத்தியான சாப்பாடும் கொண்டு வந்துருங்க. ஆணையில வரவங்க ஆணைக்குரிய தீனி, ஒட்டகத்துல வரவங்க ஒட்டகத்துக்குரிய தீனி, குதிரையில வந்தா குதிரைக்குரிய தீனி. குதிரை என்ன சாப்பிடும்? கொள்ளு சாப்பிடும். குதிரை கொள்ளு சாப்பிடும். கொள்ளு சாப்பிடுமா? ஆமா. அப்போ என்னென்ன உங்க மிருகங்கள் சாப்பிடுமோ அத்தனையும் கொண்டு வந்து அடக்கமா இந்த மொய் பணத்தை கொடுத்துட்டு போங்க. ஆமா. அப்படின்னு சொல்லி அறிக்கை ஓலை அனுப்பினா இந்த கமசராஜன் கல்யாணத்துக்கு சுவார் கூட போட முடியாத பாவி, அவ்வளவு பெரிய கஞ்சை. இந்த கல்யாணத்துக்கு நம்ம போணுமா? இவங்கலாம் கல்யாணம் வைக்கணுமாக்கோ? ஆமா. என்ன கல்யாணம்? அப்போ இவன் அறிக்கை ஓலை அனுப்பி 56 தேசத்துக்கு அனுப்பி வைத்த போது அறிக்கை ஓலையை பார்த்தாங்க. ஆமா. இவன் கல்யாணமாயா வச்சிருக்கான்? இவன் கல்யாணம் வச்சிருக்கான், கல்யாணம் வச்சிருக்கான். இங்க போனா என்ன போவாட்டா என்ன அப்படின்னு சொல்லி குறித்த முகூர்த்த நாள் வந்தது. உள்ளூர்ல இருந்து ஒத்த ஆள் வரல. 56 தேசத்துல இருந்து ஒரு அரசர்கள் கூட வரல. ஆனாலும் வாசுதேவனுக்கும் தேவகிக்கும் மணப்பெண்ணாக அலங்காரம் செய்து அவரை மணவடை பந்தலிலே அமர வைத்து தட்டார் செய்து கொண்டு வந்த திருமாங்கல்யத்தை கொடுக்க வேடியர் அமர்ந்து வேதங்களை ஓத எப்படி திருப்பூட்டினார். ஐயாரே நல்ல அரணை என்று அரண்மாங்கிலியோ சூட்டுவார அவர் சிவனே நல்ல சிவனே என்று சிவனே அவர சிவன் மாங்கிலியோ சூட்டுவார அவர் திருமணம்
வந்தாங்க. வாரவங்க வராம போனாங்க. இந்த மொய்பணத்தையாவது கொடுத்து விட்டுருக்காரா? அது எப்படி கொடுப்பாங்க? மொய்பணம் கொஞ்சம் கூட வசூல் ஆகலையே. சாப்பிட்டதால மொய் போடுவாங்க. அப்படின்னு கமசராஜன் மனசுல வருத்தப்பட்டு கல்யாணம் ஆனதே ஆச்சு. பரவாயில்ல, இதுக்கு மேல நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும் பாருங்க, கமசராஜன் ஒரு காப்பி கூட கொடுக்கல, உங்களுக்கு கோயில இருந்து டீ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா குடிங்க, குடிச்சிட்டு மொய் பணத்தை வச்சுட்டு போங்க. ஆளுக்கு 500 வச்சுட்டு போங்க. கல்யாணம் செலவுக்கு நிறைய. உங்களை நம்பிதான் பெரிய பையா கொண்டு வந்திருக்கோம். அதனால் கல்யாணங்கள் முடிந்த வேளையில் கமசராஜன் யோசித்து பார்த்தான். வந்தாங்க வரல, அதெல்லாம் ரெண்டாவது. பந்தி போஜனம் முன்னால பட்டண பிரதேசம் முன்னாலன்னு சொல்லுவாங்க. அதனால வரலைனாலும் வரக்கூடிய மொய்பணம் எல்லாம் வம்பா போச்சு அப்படின்னு அரண்மனை ஆணையை வரவழைத்தான். அதை அலங்காரம் செய்தான். மாப்பிளையும் பெண்ணையும் ஆணையில அமர வச்சு அரண்மனையில இருந்து ஊர்வலமாக வந்து இந்த மொய்பணத்தை போய் வாங்கிட்டு வருவோம். எப்படி ஆசைய பாருங்க. அப்படின்னு மணவடையை விட்டு ஆணையிலே அமர்ந்து கொண்டு மாப்பிளையும் பெண்ணுமாக அப்படியாகவே அரசி பவனம் வரும்போது வரக்கூடிய வழியிலே இந்த தேவகி ஒரு அழகான மரத்தை கண்டா. என்ன மரத்தை கண்டா? அதான் மாமரம். மாமரம். அந்த அழகான மாமரத்திலே 12 வருடத்திற்கு ஒரு முறை ஒரே பூ பூத்து ஒரே பிஞ்சியாகி ஒரே காயாகி ஒரே கனியாக கனிந்த பழம். அதான் பசியா பழம், அழகான மாங்கனி. இந்த பழத்தை சாப்பிட்டா அதுல ஒரு முக்தி மோட்சம் கிடைக்கும். உயிரோடும் உடலோடும் கைலாசம் போகலாம். அப்போ இந்த பழத்திற்காக துர்வாசக முனிவராகப்பட்டவர் மரத்திற்கு கீழே இருந்து தவம் இருந்து கொண்டிருந்தார். இவர்கள் வரக்கூடிய நேரம் அவர் தவத்தை முடிந்து கங்கைக்கு சென்று நீராடி வருவோம்னு போயிட்டார். அதற்கு இடையில தேவகி அந்த பழத்தை கண்டு, அண்ணா இவ்வளவு பெரிய மரத்திலே ஒரே பூவாகி ஒரே பிஞ்சியாகி ஒரே காயாகி கனிந்த பழம், அக்கனி எனக்கு வேணும் என்று சொல்ல கமசராஜன் தங்கை இல்லாத கனி தாரணையில் யாருக்கும் இருக்க கூடாது. அம்பாள் எய்தான் அதை அரண்மனைக்கு கொண்டு வந்தார். அரண்மனைக்கு கொண்டு வந்து 8 பங்காக வெட்டி கமசன் தங்கை தேவகிக்கு கொடுத்தான். தேவகி 7 பங்கை சாப்பிட்டு முடித்தார். 8வது பங்கு மிச்சம் இருக்கு. துர்வாசக முனிவர் கங்கைக்கு சென்று வந்து மரத்தை பார்த்தார். மரத்திலே கனியை காணவில்லை. ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்க்க அரண்மனையிலே அசரீர் வாக்கு ஒலித்தது. அடே கமசராஜா, நான் தவம் இருந்து காத்திருந்த இந்த பசியா பழம் இக்கனியை உன் தங்கைக்கு 8 பங்காக வெட்டி கொடுத்தாயோ? உன் தங்கை 7 பங்கு சாப்பிட்டிருக்கா. 7 பங்கை சாப்பிட்டதற்கு அவனுக்கு 7 பெண் குழந்தை பிறக்கும். 8வது பங்கிற்கு ஒரு ஆண் குழந்தை மாலை சுத்தி பிறந்து மாமன் தலை அறுப்பான் போடா அப்படின்னு அசரீர் வாக்க அரண்மனையிலே ஒலிக்க பார்த்தான் கமசராஜன். மாமன் தலை அறுப்பானா? அப்ப இனி இவளை உயிரோட நம்ம வச்சிருக்க கூடாது. உரையில் இருந்த வாளை உருவி தேவகியை வெட்ட போறேன் என்று நிற்கிறாய் இந்த கமசராஜன். அப்ப பார்த்தா மந்திரி மன்னா கமசராஜா, மனக்கோலத்தில் பிணக்கோலம் காண்க கூடாது. அந்த குலப்பாவம் நம்மளை கூப்பிட்டு கொடுக்கும். அதனால நான் சொல்லுத ஒரு யோசனை கேளுங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்தா தானே குழந்தை பிறக்கும். நம்ம அரண்மனையில எத்தனை கல்லறை இருக்கு? 2 பேரையும் பிரிச்சு ஆளுக்கு ஒரு கல்லறையில அடைச்சு வச்சிருவோம். பிறகு எப்படி பிள்ளை எங்குடி பிறக்கணும்? ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டாயா? பிரிச்சு தனித்தனியா பிரிச்சு அந்த பிரிச்சு அதனால 2 பேரையும் தனித்தனியே கல்லறையிலே பிரித்து அடைத்தார்கள். அப்படி பிடித்து அடைத்த போது அந்த தேவகி மனதிலே கவலை கொண்டார். அதோட கூட இந்த தேவகி ஒரு பெண்ணு பாரு,
இவற்றை பெண்ணா இருப்பதனால இவருக்கு துணைக்கு துணையா ஒரு ஆளு வேணும்னு சொல்லி அந்த தேவகிக்கு காவலாக சரி 48 நாள் வரைக்கும் சரி அவளுக்கு காவலா இருக்கணும்னு சொல்லி ஒரு அழகான தாய் கிழவி, ஒரு வயசான கிழவி. தாய் கிழவினா நல்ல பிளமா இருக்கவங்களை வச்சா கிழவி நல்லா சாப்பிட்டு தூங்கிடுவா. உடம்புல கொழுப்பு இருந்தா தூக்கம் வந்துரும். ஆமா, உடம்புல கொழுப்பு இல்லாம சரி வயோதியாகி வயது முதிர்ந்து தோலுக்கு எலும்புக்கும் தொந்தம் இல்லாம உடம்பெல்லாம் ரத்தம் வட்டம் இல்லாம கொழுப்பு சத்து இல்லாம காடு வாவாங்க வீடு போங்க கட்ட உனக்கு எனக்குன்னு அடிபடியா இருக்கும். அப்படி ஒரு காலத்துல இருக்கக்கூடிய ஒரு கிழவிய கொண்டு வந்து ரத்த ஓட்டம் நல்லா இருந்தா நல்லா தூங்கிடுவா. பாத்துக்கோ, ரத்த ஓட்டம் இல்லாம இந்த கிழவி கொழுப்பு சத்து இல்லேன்னு வையே படக்கு படக்குன்னு முடிச்சுக்கிட்டு கிடப்பா, தூங்க மாட்டா. அப்படின்னு இந்த தாய் கிழவிய கொண்டு வந்து காவலா வச்சா. ஏ தாய் கிழவி, 41 நாள் வரைக்கும் நீ காவலா இரு. அவளுக்கு அண்ணன் தண்ணி எதுவும் கொடுக்க கூடாது. 41 நாள் கழிச்சு அவ செத்துட்டாங்க செய்தியை மட்டும் என்கிட்ட சொல்லுன்னா. இவன் கல்யாணம் முடிச்சதுல புண்ணியம் இல்லாம ஆயிடுச்சு பாருங்க. இப்படி ஒரு அண்ணனா போய் கூட பிறந்திருக்கான். அதனால இந்த தேவகிக்கு காவலா இருக்கக்கூடிய நீ 41 நாளைக்கு அங்க எங்கும் போகாம அப்படியே இருக்கணும்னா. அப்ப கிழவி சொன்னா, ஏ கமுசா, நான் சாப்பிடாம கூட இருந்துருவேன், வெத்தலை போடாம என்னால இருக்க முடியாது. அதனால ஒரு கட்டு வெத்தலை, ஒரு சுப்பி சுண்ணாம்பு, 100 கிராம் களிப்பாக்கு, 7000 போயில, 2 அங்குலாசு போயில இத்தனைய கொண்டு வந்து எனக்கு வச்சிரு, நான் காவலா இருக்கேன்னா. 41 நாளைக்கு 41 கல்ல பிறக்குனா நல்லா வெத்தலைய இடிச்சு இடிச்சு தின்னா. 41 நாளும் காவலாக இருக்கும் போது தேவகி திருமணம் முடித்த நாளையில இருந்து கல்லறைக்குள்ளே வந்து விட்டோம் என்று கவலை கொண்டு அவள் என்ன நினைக்கிறா தெரியுமா? கமசந்தங்க தேவகியா தேவகியா கமசந்தங்க தேவகியா அவ கல்லறையில் இருக்கும் போது என்ன என்ன நினைப்பாளா? அப்படி இருந்து வந்தவா இவ்வளவு நாளைக்குள்ள கல்யாணம் முடிஞ்சு ஒரு நிமிஷம் ஆகலையே, இப்படி கல்லறைக்குள்ளே அடைபட்டு விட்டேன் அம்மா. நீதான் தாயே இதுக்கு ஒரு வழியை செய்யணும், எனக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும் அப்படின்னு உடனே ஆகாய வாணி அம்மா மூலமா தானே இந்த வாசுதேவன் மாப்பிள்ளையா வந்தா. அதனால் இந்த தேவகிக்கு ஒரு வழிகாட்டணும்னு சொல்லி இந்த தேவகி இருக்கக்கூடிய கல்லறைக்கும் வாசுதேவன் கல்லறைக்கு இடையில ஒரு சுரங்க பாதையை அமைத்தார்கள். அப்ப சுரங்க பாதையை அமைக்க தேவகி வாசுதேவனை கண்டா. ஓடோடி வந்து அவனை ஆவி சேர்த்து அணைத்தார். ஐயோ, திருமணம் முடித்த என்
என் கணவனுக்கு என் கையால ஒருவாள் சாப்பாடு கொடுக்கலையே, கொடுக்க முடியலையே, என் வீட்டு சாப்பாடு கொடுக்கல, நம்ம கணவன் பசியோட இருப்பாரு. அப்படி என்று கடவுளை நினைத்து என் பெருமானை மனதிலே எண்ணிக்கொண்டு கீழே உட்கார வச்சு அவ உடுத்திருக்கா பாருங்க பட்டு சேலை. அந்த பட்டு சேலை முந்திய கிழிச்சு வாசுதேவன் முன்னால விரிச்சா. அது தலவால இலையா மாறிச்சு. புழுதி மண்ணை அள்ளி வச்சா. அது பொடியரிசி சாதமாச்சு. 21 வகையான கல்லை பிறக்கி வச்சா. அது 21 கூட்டு கறியாச்சு. கையை அலம்பினா. சாம்பாரு, ரசம், மோரு, அப்பளம், தண்ணீர் வந்தது. கையை தட்டினால் அப்பளம் வந்தது. இத்தனையும் எடுத்து வச்சு கணவனுக்கு சாப்பாடு கொடுத்தார். வாசுதேவன் சாப்பாடு நல்லா பிசைந்து 3 உருண்டையாக்கி 2 உருண்டைய சாப்பிட்டாரு. 3வது உருண்டை மிச்சம் இருக்கு. அவங்களுக்கு கொடுத்த 3.25 நாளிகை முடிந்து போச்சு. 3.25 நாளிகை முடியவும் வாசுதேவன் புறப்பட அந்த கணவன் வச்சிருந்த எச்சை எடுத்து சாப்பிட்டா. இந்த கணவன் வைத்திருந்த எச்சியை எடுத்து அருந்திய மகிமையில அந்த என்பெருமானுடைய கிருபையினாலே அசரீர் வாய்க்கு பழிக்கும்படியாக இந்த தேவகி எப்படி இருக்கா தெரியுமா? அவ அன்று மாதம் குழி மறந்தா அதுவே குழி நாளாகி 41வது நாள் பிறக்க இந்த கிழவி கையில பிறக்கி வச்சா பாரு கல்லு. 41 கல்லும் காலியா போச்சு. ஒவ்வொரு நாளும் முடிந்தா ஒவ்வொரு கல்லை எடுத்து அடுத்த அறையில போடுவா. இன்னைக்கு கையில கல்லு இல்ல. 41 நாள் முடிஞ்சு போச்சு. இப்ப எனிதான்னு பாப்போம் அப்படின்னு கல்லறைய திறந்து கிழவி போய் தேவகி எட்டி பார்த்தா. தேவகி இந்த கர்ப்பவதியான மயக்கத்துல கைய தலைக்கு வச்சு படுத்திருந்தா. கைய தலைக்கு வச்சு படுத்திருக்காளே, இவ இருக்காளா செத்து போயிட்டாளா அப்படின்னு அவ கைய பிடிச்சு பார்த்தா. கையை பிடித்து பார்த்தா கர்ப்பம் என்று தெரிந்தா தாய் கிழவி. சண்டாளி பாதகத்தி, என்ன மோசம் நடந்தது இப்பவே என்னிடத்திலே சொல்லு. தாய் கிழவி, இந்த மாதிரி விவரம் யாருகிட்டையும் சொல்லாம என் கூடவே இருந்தேன்னு வையி, என் பிள்ளைய பெத்து பிறகு என் நாட்டுக்கு போகும் போது உன்னை பிள்ளை வளர்க்க என் கூடவே கூட்டிக்கிட்டு போறேன். உனக்கு வேண்டிய சம்பளத்தை உனக்கு தாரேன். கிழவி தேவகி சொல்ல சொல்ல ஆமா ஆமா சரி சரின்னா அவகிட்ட சரின்னுட்டு கல்லறையை விட்டு வெளியே வந்தா. நேர கம்சராஜன் கிட்ட வந்துட்டா.